ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டு இருக்காங்க. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? போஸ்டிங்ஸ்க்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ஸ் போஸ்ட். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 8வது மட்டும் படிச்சிருந்தாலும் மட்டும் போதுமானது. இந்த போஸ்டிங்ஸ்க்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19,500 இருந்து 76,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லெவல் வந்து பாத்தீங்கன்னா 8th லெவல்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசெண்டா எடுத்துக்கான போட்டோஸ் இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம், ஓகேங்களா, உங்க நேம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிற மாதிரி வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெளிவா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 01/7/2024 இந்த ஏஜ் இதுல வந்து இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களோட ஏஜ் இங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எஸ்சியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா 18 இருந்து 37 ஏஜ் கேட்டகரி முடிக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிசியா இருக்கீங்க அப்படின்னா 18 இருந்து 37 ஏஜ் கேட்டகரி முடிக்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கான ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜன் பேர் நீங்க வந்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க கம்யூனிட்டி நேம் என்ன கேஸ்டோ கம்யூனிட்டி நேம், கம்யூனிட்டி கேஸ்ட் என்னவோ அது நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்க இதுக்கு முன்னாடி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான நம்பர் இந்த இடத்துல நீங்க வந்து எழுதிக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? நீ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இது இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட வீட்டு முகவரி எண் தெளிவா நீங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க. மிஸ்டேக் இல்லாம கேர்ஃபுல்லா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெம்பரவரி அட்ரஸ் அது இருந்துச்சுன்னா நீங்க வந்து எழுதிக்கோங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 8வது படிச்சிருந்தா மட்டும் போதுமானது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நீங்க 8th எப்ப முடிச்சீங்க, அதோட பர்சன்டேஜ், அதோட ரிமார்க்ஸ் என்ன. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்ப முடிச்சீங்க அதோட பர்சன்டேஜ், அதோட ரிமார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 9 வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 7, டிரைவருக்கு பாத்தீங்கன்னா 2 அப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து 9. ஓகேங்களா? நீங்க டிரைவரா இருக்கீங்க அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு சர்வீஸ் நோட்டீஸ் பீரியட் என்ன, எத்தனை வருஷம் ஓபன் பண்ணீங்க, எத்தனை மாசம், ஆர்கனைசேஷன் பேர் என்ன, அதோட ரிமார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க கிளியரா வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டண்டா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அதோட டீடைல்ஸ் கிளியரா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண ஒரு சில டீடைல்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே ஒரிஜினல் வைக்க தேவை கிடையாது. நீங்க வந்து ஜெராக்ஸ் தான் வைக்கணும். ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வி சான்றிதழ் சர்டிபிகேட் வந்து இருக்கா இல்லையா, இருக்குன்னா அந்த அட்டாச் கப்பல் மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா எஸ், இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி இந்த டிக் மார்க்கும் இன்டு மார்க்கும் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் இருக்கா இல்லையா, இருக்குன்னா டிக் போட்டுக்கோங்க, இல்லைன்னா டாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஓட்டுநர் உரிமை அட்டை இருக்கா, இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆதார் அட்டை இருக்கா இல்லையா, ஜெராக்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா, அந்த மாதிரி எது எதெல்லாம் இருக்கு எது எதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா பார்த்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க, அது ஜெராக்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிருக்கீங்கன்னா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லி கூட நீங்க வந்து இடத்துல மென்ஷன் பண்ணி. இது வந்து எதுக்காக அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் போது அந்த கவர்மெண்ட் ஆபீஸர் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஓகே, இந்த அட்டாச்மெண்ட்ல வச்சிருக்காங்க, இந்த அட்டாச்மெண்ட்ல இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்காக தான் கேட்கறாங்க. ஒரு சில சொல்ல நீங்க வந்து பின்னாடி மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. அந்த காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஆம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்மெண்டைஸா அந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்ப இது பண்றீங்க, டேட்டு, பிளேஸ், எங்க இருந்து பண்றீங்க, இதுக்கான உங்களோட கையொப்பம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான
லாஸ்ட் டேட் வந்து எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 29/7/2024. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லொகேஷன் எல்லாமே தமிழ்நாடு தான். ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா. அது பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பா அமைச்சிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டே.